ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். திருச்சியில் இருக்கிற ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு மஹாலில் தான் என்கேஜ்மெண்ட்டு. அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். பஸ் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க எல்லாருமே ஒட்டுக்காக தான் போயிட்டு இருந்தோம். போகும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கேமரா அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், ஃபோன் தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு பார்த்தேன். ஃபோன் தரவே இல்லை. அதுக்கப்புறம் வழியில் எங்கேயாவது நின்றுச்சு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் உட்காந்துட்டாங்க. சரி நம்ம ஃபோனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணியும் செல்ஃபி மாதிரி எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கே எல்லாத்துக்குமே இடம் இருந்துச்சு, நாங்களாம் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் மாமாவுக்கு இடம் கிடைக்கல. அவங்க நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அங்கே போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே நின்றுட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. இன்னும் ஒருத்தங்க வரலன்னு சொல்லவும் சரி பஸ்ஸை நிறுத்திட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். அங்கே ஒரு நல்ல குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம். அங்கே ஒரு கோயிலில் போய் சாமிக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் ஃபோன் கொடுங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கேட்டுட்டு இருந்தேன், கொடுக்கவே இல்லை. பஸ்ஸும் அதே மாதிரி நிற்கவே இல்லை. பின்னால் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் பஸ் எப்படா நிற்கும்னு பார்த்துட்டு இருந்துட்டு பஸ் நின்னதும் இறங்கி ஃபோனை கையில் கொடுத்துட்டு ஃபோனை பத்திரமா வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, ஃபோனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்ததுனால அப்படி சரி பஸ் எடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து சிட்டிக்குள்ளே வந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, பக்கம் தான் வந்துருமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அந்த மஹால் கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் எதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி ஏர்போர்ட் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஏர்போர்ட்டில் அப்போ ஏரோப்ளைன் பார்க்கலாம், நம்மளால் போக தான் முடியல, பார்க்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். கடைசியில் அது நடக்கலை. ஏர்போர்ட் கிட்டே இருக்கிற ஒரு மஹால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் திருச்சி ஏர்போர்ட்டில் தான் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஏரோப்ளைன் பார்க்குறதுக்கு இருந்தேன். சரி நாங்கள் அப்படியே மஹாலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, நம்ம வீடியோ எடுக்கிறது தானே நம்மளுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு எல்லாத்துக்கும் ஹாய் பாய் சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து ஒரு அட்டனன்ஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து சரி அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே நாங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சும்மா நின்றுட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஹாய் பாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஹாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு அவங்களுக்கு ஹாய் பாய் சொல்லிவிட்டு. நம்ம இப்போ எங்கே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு தான். அப்புறம் எங்களுக்கு பசிக்கும்ல, அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த மாதிரி விளாக், ப்ராங்க், சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.